கரூர் இன்சிடென்ட் சொல்றேன். நாமக்கலுக்கு அவர் வர்றார். நாமக்கலுக்கு சொன்ன டைமுக்கு வர முடியல. உங்க ஊர்லயே ஒரு 70 பேர் மயக்கம் போட்டு ஓகே, விழுந்தாங்களா? ஒத்துக்கிறேன். நீங்க பாத்தீங்களா? போனீங்களா கூட்டத்துக்கு? நான் கூட்டத்துக்கு வரல, நாளைக்கு வெளியூர் இருந்தேன். வெளியூர்ல இருந்தீங்க. ரைட்டுங்க. நான் கேட்கறது என்னன்னா, ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கேட்கிறப்ப எல்லாம் பல போராட்டத்தை நடத்தியிருக்கேன். இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு கூட்டம் நடத்துகிறேன் இதை கண்டித்து அப்படின்னு. எங்களுக்கு இந்த இடத்தை ஒதுக்கி தருமாறும் தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதான் ப்ரேயர். ப்ரேயரே பாதுகாப்பு கேட்கறதுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இடம் எந்த இடம், அந்த இடத்துக்கு நீங்கள் பாதுகாப்பு கேட்கணும் தான் கேட்குறோம். பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதாரு காவல்துறை, அரசு. ரைட். இப்போ எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல பரப்புரை பண்ணார். ஆமாம். எடப்பாடி பழனிசாமிக்கு வர்ற கூட்டமும் விஜய்க்கு வர்ற கூட்டமும் ஒன்றா? இது பாமரங்கிட்ட கேட்டால் கூட தெரியும். இப்போ அவருக்கு 10,000 பேர் 20,000 பேர் கூடுறான்னா விஜய்க்கு 1,00,000 பேர் கூடுறான். இல்லங்க, 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னு நீங்க வந்து இது பர்மிஷன் கேக்குறீங்க. பர்மிஷன் யாருமே எந்த கட்சியில் என்ன தெரியுமா கேட்போம்? 5,000 பேர் வந்தாலும் 500 பேர்னா தான் பர்மிஷன் கொடுப்பான்னு எல்லாருமே இது யதார்த்தமா எழுதி கொடுக்குறது. ஆனா காவல்துறை அதிகாரிகள் ஏற்கனவே நாகை மாவட்டம், திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் டூர் போயிட்டு வந்திருக்காரு விஜய். அங்க எவ்வளவு கூட்டம் அவர் குடிச்சு எவ்வளவு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சு அதுல பாடம் கற்பித்து எப்படி நம்ம பாதுகாப்பு வழங்கணும், இந்த இடத்தில் பாதுகாப்பு வழங்கினா 1,00,000 பேர் கூடுறான்னா தாக்கு பிடிக்குமா, அப்ப கொடுக்குறப்ப என்ன பண்ணணும், மறுப்பு தெரிவிச்சு நீங்க மாநாடு நடத்த மாதிரி ஒரு இடத்த, நேற்று பாண்டிச்சேரியில் கேட்டாங்களா, அது மாதிரி ஒரு இடத்த ஒதுக்கி. இப்ப கரூர்ல ஏற்பட்ட இன்சிடென்ட் பாடம் காவல்துறை சிறப்பா பாண்டிச்சேரியில் செஞ்சிருக்கு. அதே கரூருக்கு முன்னே 3 இடத்துல அவர் மாநாட்டிலே 500 ஏக்கர் பிடிச்ச விக்கிரவாண்டி மாநாட்டிலே மயக்கம் போட்டான். அப்ப என்ன பண்ணணும், ஒரு சச்சா மாஸ் லீடர் நீங்க அதுக்கு தகுந்தமான இடத்தை நீங்க தேர்வு பண்ணி கொடுக்கணும். சார், அவருக்கு தப்பு ஏதோ நடக்க போகுது, ஏதோ அங்க வந்து இஷ்யூ ஆக போகுது, நீங்க புரிஞ்சுக்கோங்க, கேஷுவாலிட்டி மாறுற மாதிரி இருக்கு, நீங்க இங்க நின்னே பேசிட்டு போங்கன்னு போலீஸ் தரப்பெல்லாம் சொன்னதா